ஊர் ஏதவன் பேர் ஆறுற்றார் ஆரையலான்னு சொன்ன மணிவாசகர் தான் பின்னாடி சொன்னார் உத்தரோச மங்கை ஊர் என்று சொன்னார். ஏன்னா ஒரு அரசன் என்று சொன்னால் அவனுக்கு ஒரு நாடு இருக்கணும், அவனுக்கு ஒரு ஊர் இருக்கணும், அவனுக்கு என்று ஒரு இலச்சினை இருக்கணும், அவனுக்கு என்று மாலை அடையாளம் இப்படி 10 வகையான உறுப்புகள்ல உத்தரகோச மங்கை அவனுக்கு ஊர் என்று குறித்திருக்கிறார். இது தசாங்கம் சொல்லுகிற இடத்துல. நீத்தல் விண்ணப்பத்துல 50 பாட்டு. நீங்க 50 பாட்டுலையும் ஒவ்வொரு பாட்டிலையும் அவன் சொல்லுகிற செய்தி என்ன? உத்தரகோச மங்கைக்கு அரசே, உத்தரகோச மங்கைக்கு அரசே. உத்தரகோச மங்கை எப்படிப்பட்டது? மன்னும் உத்தரகோச மங்கைக்கு அரசே. மன்னுதல் என்றால் நிலை பெறுதல் பேர். நிலையான உத்தரகோச மங்கை என்றும் நிலையான உத்தரகோச மங்கை நிலையாக இருக்கிற அரசு என்றும் இறைவனை குறிப்பிடுகிறார் மாணிக்கவாசகர். அதுக்குள்ள 50 பாட்டு. நம்ம அதுக்குள்ள போனா வெளியே வர்றது கடினம். எனவே அதுல ஒவ்வொரு பாடலிலும் இறைவனை நோக்கி விண்ணப்பிக்கிறார். பெருமானே, நீ என்ன விட்டுடாத. இந்த நீத்தல் விண்ணப்பம் என்ற பதிக பொருளை என்னன்னு கேட்டா, நீ என்னை விட்டுடாத. ஒருவேளை விட்டு விடுவாயானால் நான் கெட்டுடுவேன். சரி, அப்ப நான் கெட்டுட்டா அந்த பழி உனக்குத்தானே ஒளி எனக்கு இல்லை. இதாங்க பதிகத்துல நீங்க முழுமையாக பார்க்கக்கூடிய கருப்பொருள். விடிலோ கெடுவேன், விட்டினா கெட்டுடுவேன், மற்ற என்னை தாங்குங்கள் இல்லை. என் வாழ் முதலே, எனக்கு நீதாய வாழ்க்கையில் எல்லாமே என்று ஒரு பாட்டுல குறிப்பிடுகிறார். நிறைவு செய்கிற போது சொன்னார், நான் யார்? நீ எனக்கு அருள் செய்யாம விட்டு நான் ஏதாவது பழிக்கு ஆளாவேன் என்று சொன்னால் உத்தரகோச மங்கை அரசின் சீர் அடியான் அடியான் என்று நின்னை சிரிப்பிப்பன். உன்னுடைய அடியவனின் அடியவன் நேரால உன்னை வணங்குற அடியவரின் அடியவன் என்று நின்னை சிரிப்பிப்பன் என்று மணிவாசகர் நீத்தல் விண்ணப்பத்துல பல செய்திகளை கொடுத்திருக்கிறார். அதில் அவருடைய படுகிற பாடு, இறைவன் செய்த கருணை திறம் என்று ஒவ்வொரு பாட்டிலும் ஒவ்வொரு வகையான நுட்பங்கள் இருக்கிறது. பொதுவா நோக்குனா, பெருமானே என்னை விட்டு விடாதே, விட்டுட்டா கெட்டுடுவேன், நான் கெட்டா அந்த பழி உனக்குத்தானே ஒழிய எனக்கு இல்லை. இது நீத்தல் விண்ணப்பத்தில் காணப்படுகிற செய்தி. அடுத்து உத்தரகோச மங்கையில் பாடப்பட்ட பதிகம் அப்படிங்கிற வகையில பொன்னூசல் ஒரு இன்றியமையாத இடம். எல்லாருக்கும் அத்துசாம வழிபாட்டில் நம்ம பாடக்கூடியது பொன்னூசல் தான். அந்த பொன்னூசல்ல நமக்கு கிடைக்கப்பெற்ற வகையில பார்க்கும்போது ஒவ்வொரு பாட்டிலையும் ஒவ்வொரு செய்தி கொடுத்துருக்கிறார். அதை மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ முதல் பாட்டில் சொல்லும்போது உங்களுக்கு தெரியும், அந்த பெருமான் சிவிகையில் ஊஞ்சல் அமர்ந்து ஊசல் ஆடுகிற செய்தியை சொல்ல வர சொல்லும்போது, திருமால் அறியாத திருவடி சீரார் பவரங்காள் முத்தம் கயிறாக ஏறாரும் பொற்பலகை ஏறி இனிது அமர்ந்து. ஏறாரும் பொற்பலகைன்னு சொல்லியிருக்கிறாருங்க. அங்க போனா வெள்ளியில தான் உட்கார்ந்து இருக்கிற சாமி. உண்மையிலேயே அப்படிதான் நினைச்சோம். இப்ப வருகிற 1ஆம் தேதிக்குள்ள அது பொன்னூசலாக மாறுகிறது. அவர் எழுதிட்டார். ஒரே ஒரு அன்பர் அதை அப்படியே முழுக்க பொன்னூசலாக மொத்தம் தங்கமாக மாற்றி கொடுக்கிற பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே இனி குடமுழுக்கு பிறகு உண்மையிலேயே பொன்னூசல் தான் அவர் ஆட போறார். இது வரைக்கும் வெறும் ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருந்தார். பிறகு சில அன்பர் முயற்சியால வெள்ளியில இருந்தது, இப்பொழுது தங்கமாக அது மாறுகிறது என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம். எனவே பொன்னூசல் அப்படிங்கிற வகையில பொற்பலகை ஏறி இனிதமர்ந்து நாராயணன் அறியா நான் மரத்தாள் நாயடியேற்கு ஊராக தந்தருளும் உத்தரகோச மங்கை. ஆக பெருமானுடைய திருவடி தாமரை எனக்கு என்னன்னு கேட்டா, அவனுடைய மலத்தாள் நாயடியேற்கு, நாயினும் கடைப்பட்டிருக்கிற எனக்கு அவன் அந்த திருவடியை எனக்கு ஊராக கொடுத்திருக்கிறான். உனக்கு ஊராக கொடுத்தது யாரியா அப்படின்னு கேட்டா, உத்தரகோச மங்கையில் இருக்கிற பெருமான் தான். அந்த பெருமானினுடைய ஆரா அமுதின் அருள் தாள் இணை பாடி என்று முதல் பாட்டுல இறைவன் திருவடியே எனக்கு ஊருங்கிறார். நாய் அடியேற்கு ஊராக தந்தருளும் உத்தரகோச மங்கை. சிவபெருமானுக்கு ஊர் எதுன்னு கேட்டா உத்தரகோச மங்கை.
எனக்கு ஊர் எதுன்னு கேட்டா அவன் திருவடிதாயா எனக்கு ஊருங்கிறாரு மணிவாசக பெருமான். இது ஒரு ஒப்பந்தம் முதல் பாட்டுல இருக்கிறது. இரண்டாவது பாட்டுல சொல்லும் போது உத்தரகோச மங்கை எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லும் போது அந்த வரி மட்டும் சொல்றாங்க, இடையில முன்ன பின்ன விட்டுடுவோம். அந்த இடத்துக்கு மட்டும் பாத்தீங்கன்னா ஊன் தங்கி நின்றுருக்கும் உத்தரகோச மங்கை. ஊன் தங்கி நின்றுருக்கும் உத்தரகோச மங்கைனர் எப்படி அப்படின்டா, தேன் தங்கி தித்தித்து அமுது ஊறி தான் தெளிந்து அங்கு ஊன்தங்கி நின்றிருக்கும் உத்தரகோச மங்கை. அப்ப அந்த உத்தரகோச மங்கை என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டா, மணிவாசக பெருமானுடைய ஊனையெல்லாம் உருக்குதான் அந்த தலம். ஊன் தங்கி நின்று உருக்கும் உத்தரகோச மங்கை, என் ஊனையெல்லாம் உருக்குகின்ற உத்தரகோச மங்கை என்ற குறிப்பை இரண்டாவது பாடல்ல மணிவாசக பெருமான் குறித்திருக்கிறார். மூன்றாவது பாடல்ல சொல்லும் பொழுது அதுல முன் ஈறு ஆதியும் இல்லான் முனிவர் குலாம் 100 கோடி இமையோர்கள் தாம் நிற்ப. அவங்கெல்லாம் இறைவன் அருள் வேணும் காத்துட்டு கிடந்தாங்க. அவங்கெல்லாம் விட்டுட்டு அவனுடைய திருநீற்றை எனக்கு கொடுத்தான். தன் நீரு எனக்கு அருளி. அந்த பெருமான் எனக்கு என்ன கொடுத்தார்னா, அவர் பூசுகிற அந்த திருநீற்றை எனக்கு கொடுத்தார். ஏன்னா திருநீர் என்பது சிவபெருமானுடைய செல்வம். அது அந்த செல்வத்தை இறைவன் எனக்கு கொடுத்தான். தன் நீரு எனக்கு அருளி என்ன செய்தாரு, தன் கருணை வெள்ளத்து அழுத்தினார். அவருடைய கருணை வெள்ளத்துல அப்படியே ஆழமா ஊன்றி வைத்தாராம். தன் கருணை வெள்ளத்து மன்னூர மன்னுமணி உத்தரகோச மங்கை. தன் கருணை வெள்ளத்தில் என்னை நிலைபெறுமாறு அழுத்தி வைத்திருப்பவர் யார்? உத்தரகோச மங்கையில் இருக்கிற பெருமான் தான் கருணை வெள்ளத்தில் என்னை அழுத்தி வைத்திருக்கிறார். மன்னூர மன்னுமணி உத்தரகோச மங்கை மின்னேறு மாட வியன் மாளிகை பாடி பொன்னேறு பொன்முனையில் பொன்னூசல் ஆடாமோனர். எனவே இரண்டாவது பாடல ஊனை உருக்கும் உத்தரகோச மங்கைனர். மூன்றாவது பாடல கருணை வெள்ளத்தில் என்னை அழுத்தி வைத்திருக்கிற உத்தரகோச மங்கை என்று குறித்திருக்கிறார் மணிவாசக பெருமான். அது இன்னொரு குறிப்பு, அவனுடைய அடையாளமாகிய திருநீற்றை எனக்கு இறைவன் தந்தான் என்ற குறிப்பு தந்திருக்கிறார். நாலாவது பாட்டில் சொல்லும் பொழுது நஞ்சமறு கண்டத்தன் அண்டத்தவர் நாதன் மஞ்சுதோய் மாடமணி உத்தரகோச மங்கை அஞ்சொல்லால் தன்னோடும் கூடி. எனவே அபயம் என்று அருள் செய்வது உமையம்மையின் கருணை. அப்படி அஞ்சல் என்று அருள் செய்கிற அம்மையோடு தான் கூடி நின்று என்ன செய்தான், அடியவர் நெஞ்சுளே நின்று அமுதமூறி கருணை செய். எனவே அஞ்சல் என்று அருளுகின்ற அன்னையோடு கூடி நின்று என்னை அஞ்சல் என்று அருள் செய்து எனக்குள்ள அமுதம் ஊறி கருணை செய்து இனி பிறப்பு இறப்பு என்பது இனி உனக்கு வேண்டாம் என்று அருளை செய்தான். துஞ்சல் பிறப்பறுப்பான் அவனுடைய தூய புகழ் பாடி குஞ்சமார் வெள்வலையில் பொன்னூசல் ஆடாமோ என்று குறிப்பிடுகிறார். அப்ப உத்தரகோச மங்கையில் இருக்கிற இறைவன் தானும் தன் தையலுமாக வந்து என் நெஞ்சுக்குள்ள புகுந்து நின்று என்னுள் அமுதம் ஊறி என்ன செய்தாரு, அந்த அமுதத்தை நான் பருகிய காரணத்தினால இனி உனக்கு பிறப்பு இறப்பு வேண்டாம் என்று என்னை கொண்டு வந்து வெளியே சேர்த்தினான் என்று அந்த குறிப்பை இந்த பாட்டில் குறிப்பிடுவதை பார்க்கிறோம். அதே போல ஐந்தாவது பாடலை சொல்லும் பொழுது அந்த பெருமான் என்ன செய்தார், அவன் ஆனா அலியா அல்லது பெண்ணா சொல்வதற்கு இல்லை. ஏன் ஆணுமாய் பெண்ணுமாய் எல்லாமாய் நிற்பார். எனவே ஆணோ அலியோ அறிவையோ என்று இருவர் காணா கடவுள், மேலும் கீழும் சென்று காண முடியாத அந்த கடவுள் என்ன செய்தார், கருணையினால் தேவர் குலாம் நானாமே உய்ய ஆட்கொண்டருளி நஞ்சுதனை ஊனாக உண்டருளும் உத்தரகோச மங்கை. எனவே தேவர்கள் வேண்டுதலுக்கு இணங்க ஆலகால விடத்தை தனக்கு அமுதமாக ஏற்றுக்கொண்ட பெருமான் ஊனாக உண்டருளும் உத்தரகோச மங்கை கோனார் பிறை சென்னி கூத்தன் குணம் பரவி. அந்த பெருமானுடைய என் குணத்தை நாம் எடுத்து சொல்லி அவன் பொன்னூசல் ஆடட்டும் என்று ஒரு குறிப்பு தருகிறார். அடுத்த பாட்டுல இன்னொரு குறிப்பு தருகிறார். என்னன்னு பாத்தீங்கன்னா, மாதாடு பாகத்தன் உத்தரகோச மங்கை தாதாடு கொன்றை சடையான். அந்த உமையம்மையை உருவாகமாக கொண்டிருக்கிற இறைவன் உத்தரகோச மங்கையில் இருப்பவன்
நல்ல மகரந்த துகள் உடைய நிரம்ப கொண்டிருக்கிற கொன்றையை அணிந்திருக்கிற இறைவன், கொன்றை சடையா. அடியாருள் போதாட்டி நாயேனை ஆட்கொண்டு. தொண்டர் கூட்டத்துல என்னை அப்படியே தனியா எடுத்தான். பெரும் கூட்டம் இருந்துச்சு, அந்த கூட்டத்துல என்னை தனியா எடுத்து எங்கிட்ட இருக்கிற குற்றங்களிலே நான் ஒன்னொன்னா நீக்கினான். கோதாட்டுதல் என்ற சொல்லுக்கு குற்றத்தை நீக்குதல்னு பேர். அதனால என்ன பண்ணா, அடியாருள் அடியவர் கூட்டத்தில் இருந்த என்னை குற்றங்கள் நீக்கி ஒன்னொன்னா நீக்கி கோதாட்டி நாயேனை ஆட்கொண்டு என்ன பண்ணாரு, என் தொல் பிறவி தீதோடா வண்ணம் திகழ பிறப்பறுப்பான். நான் தொடர்ந்து வந்த என் பிறவி இனி தொடராத வண்ணமாக என் பிறப்பை அறுத்தான். அந்த பெருமான் தான் உத்தரகோச மங்கையில மாதொரு பாகனாக அம்மையப்பராக வீற்றிருக்கிறார் அப்படின்னு சொன்னார். இது 6வது பாட்டு. 7வது பாட்டுல சொல்றாரு, உத்தரகோச மங்கை அப்படிங்கிற அந்த திருத்தலத்தின் பெருமை நினைத்து பார்க்க முடியாத பெருமை. உன்னற்கு அரிய திரு உத்தரகோச மங்கை. உண்ணுதல் அப்படின்னு நினைதல்னு பேருங்க. நினைத்து பார்ப்பதற்கு அரிய உத்தரகோச மங்கைங்கிறார். அந்த ஊரும் அந்த பேருமே நினைப்புக்கு அப்பாற்பட்டது. அந்த ஊர் மட்டுமல்ல, அந்த ஊரில் வீற்றிருக்கிற அரசராகிய பெருமானுடைய பெருமையும் நினைத்து பார்ப்பதற்கு அரிய பெருமை. அதனால உன்னற்கு அரிய திரு உத்தரகோச மங்கை, அது நினைத்து பார்ப்பதற்கு அரிதாகி உத்தரகோச மங்கை. அதுல நிலை பெற்று மன்னி பொலிந்து இருந்த மாமறையோன். பெருமான் யாரு? மாமறையோன். அவனுடைய தன் புகழே. நீங்க இறைவனுடைய புகழை என்ன சொல்லணும்? திரும்ப சொல்லணும். நீங்க புகழ் சொன்னா பத்தாது, புகழை சொல்லும் போது திரும்ப சொல்லணுங்கிறது குறிப்புங்க. அதுதான் பன்னி பணிந்திரஞ்சு பாவங்கள் பற்றிருப்பான். யார் ஒருவர் இறைவன் புகழை திரும்ப சொல்லுகிறார், அந்த பன்னி என்பதற்கு திரும்ப சொல்லுதல் என்று பொருள். இறைவன் புகழை எப்படி சொல்லணும்? பணிந்து சொல்லணும், இறங்கி சொல்லணும். அந்த சொல் பாருங்க, தன் புகழே பன்னி பணிந்து இறைஞ்ச. பணிந்து சொல்லணும், இறங்கி சொல்லணும். பணிந்து இறங்கி சொல்ல என்னைய லாபம்? பாவங்கள் பற்று அறுப்பான். நாம எத்தனையோ பிறவியில் செய்த பாவங்களை எல்லாம் முற்றிலுமாக தொலைத்து விடுவான். பாவங்கள் பற்றறுப்பான். அப்ப இறைவன் புகழை திரும்ப சொல்வதன் வாயிலாக நமக்கு பாவங்கள் அறுபடும். அந்த இறைவன் எப்படிப்பட்டவன்? நிலைவற்ற புகழை உடையவன். அவன் மட்டுமல்ல, அந்த தலமும் நிலைவற்று இருக்கக்கூடிய தலம். அவனும் நிலை பெற்றிருக்கிறான், அந்த தலமும் நிலை பெற்றிருக்கிறது. அவனுடைய பெருமையும் சொல்ல முடியாது, உத்தரகோச மங்கையின் பெருமையும் சொல்ல முடியாத பெருமை என்று இந்த 2 குறிப்பையும் இந்த பாடல கொடுக்கிறார். அப்படிப்பட்ட அந்த பெருமான் அன்னத்தின் மேலேறி ஆடும் அணிபயில் போல் என்னத்தன் என்னையும் ஆட்கொண்டருள். என்னுடைய தந்தை ஒன்றும் போதாது கிடக்கிற என்னையும் ஆட்கொண்டான். அந்த என்னையும் என்பதுல தகுதியில்லாத என்னையும் என்று பொருள். எங்கெல்லாம் திருவாசகத்துல என்னையும் என்பொருட்டு எந்தரமும் என்ற இடமெல்லாம் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் நீங்க ஒன்றும் போதா நாயேனை என்ற சொல்லக்கூடன் பொருத்திட்டீங்கன்னா அது சரியா நிற்கும். எந்த தகுதியும் இல்லாத என்னையும் ஆட்கொண்டு எழில் பாடி பொன்னொத்த பொன்முலையில் பொன்னூசல் ஆடாமோ என்று குறித்திருக்கிறார். கோலவரை குழுவி வந்து குவலையத்து சால அமுதுண்டு தாழ்கடலின் மீதெழுந்து ஞாலம் மிக பரிமேற்கொண்டு நம்மை ஆண்டான் சீலம் திகழும் திரு உத்தரகோச மங்கை. எனவே திருமாலும் பிரமனும் கண்டு காண முடியாது இருக்கிற அந்த இறைவன் குதிரையின் மீது வந்து என்னை ஆண்டு கொண்ட அந்த இறைவன் அவனுடைய சீலம் திகழும் உத்தரகோச மங்கை. சீலம்னா பெருமை, ஒழுக்கம் என்று சொல்வது. அந்த பெருமானினுடைய சீலம் திகழுகின்ற உத்தரகோச மங்கை அந்த பெருமானின் புகழை பாடி பொன்னூசல் ஆடாமோ என்று குறித்திருக்கிறார். நிறைவு பாடல சொல்லும் பொழுது தென்னை மரங்கள் நிறைந்திருக்கிற சோலையுடைய உத்தரகோச மங்கை என்று குறிப்பார். தென்குலவு சோலை திரு உத்தரகோச மங்கை தங்குலவு சோதி தனி உருவம் வந்தருளி. தனி உருவம்னா ஒப்பற்ற உருவம். ஏன்? சிவமே குருவாக வந்து அவரை ஆட்கொண்ட வடிவம். எனவே தனி உருவம் வந்தருளி என்ன செய்யலாம்? எங்கள் பிறப்பறுத்துட்டு, என்னுடைய பிறப்பையெல்லாம் அறுத்துட்டு
எந்தரமும் ஆட்கொண்டு, என்னையும் ஆட்கொண்டு, எந்தரமும் தகுதியில்லாத என்னையும் ஆட்கொண்டு, அந்த என்ன பண்ண அந்த பெருமான்னா தானும் தன் தையலுமாக பங்குலவு போதையில் தானும் பணிகொண்ட கொங்குலவு கொன்றை சடையான். எனவே தானும் தன் தையலுமாக வந்து என்னை பணி கொண்டார் அப்படின்னு மணிவாசக பெருமான் அம்மையப்பராக வந்து என்னை ஆட்கொண்ட பெருமான் இருக்கின்ற உத்தரகோச மங்கை என்று அந்த தலத்தினுடைய பெருமையை பொன்னூசல்ல 9 பாட்டு 9 வகையாக அருள் செய்திருக்கிறார் என்ற சிந்தனையை சொல்லி இன்றைய வகுப்பை இறைவன் திருவருளால எந்த அளவுல நிறைவு செய்கிறோம். என்னாளுடைய சிவனையும் போற்றி, நாளை காலை 6ஆம் நூற்பாவில் நம்ம தொடங்க போறோம். காலை 10 மணிக்கு வழக்கம் போல. ஸ்வாயம்.